தற்போதைய அண்மை செய்தி. லண்டன் லார்ட்ஸ் மூன்றாவது டெஸ்டில் போட்டியில் இந்தியாவுக்கு 193 ரன்கள் வெற்றி இலக்காக நிர்ணயித்தது இங்கிலாந்து. டாஸ் வென்று முதலில் விளையாடிய இங்கிலாந்து அணி 387 ரன்கள் எடுத்துள்ளது. மூன்றாவது டெஸ்ட் போட்டியில் இந்தியாவுக்கு 193 ரன்கள் இலக்காக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. முதல் இன்னிங்ஸை ஆடிய இந்திய அணி 387 ரன்கள் எடுத்தது. பின்னர் இரண்டாவது இன்னிங்ஸை ஆடிய இங்கிலாந்து அணி அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 192 ரன்கள் எடுத்தது. 193 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற எளிய இலக்குடன் இந்திய அணி விளையாட உள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் முத்துக்குமார் வழங்க கேட்கலாம். முத்துக்குமார், இது குறித்த விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் நடைபெற்று வரக்கூடிய இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான மூன்றாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணிக்கு 193 ரன்களை இலக்காக நிர்ணயித்துள்ளது இங்கிலாந்து அணி. அதாவது இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான மூன்றாவது டெஸ்ட் போட்டி லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் கடந்த 10ஆம் தேதி துவங்கியது. இதில் டாஸ் வென்ற இங்கிலாந்து அணி முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்தது. இதனையடுத்து முதலில் களமிறங்கிய இங்கிலாந்து அணி முதல் இன்னிங்ஸில் 10 விக்கெட் இழப்பிற்கு 387 ரன்களும், அதே போல இந்திய அணியும் முதல் இன்னிங்ஸில் 10 விக்கெட் இழப்பிற்கு 387 ரன்கள் எடுத்தது. இந்த நிலையில நேற்றைய தினம் மூன்றாவது நாள் ஆட்டத்துல இங்கிலாந்து அணி தனது இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கியது. நேற்றைய தினத்தை பொறுத்தவரைக்குமே 72 ரன்களுக்கு 2 விக்கெட்டுகள் இருந்த நிலையில இன்று 4வது நாள் ஆட்டம் என்பது துவங்கியது. இதனையடுத்து ஆட்டம் துவங்கிய நிலையில ஒரு பக்கம் ஜோ ரூட் சற்று நிதான ஆட்டத்தை வெளிப்படுத்த, மற்றொரு பக்கம் விக்கெட்டுகள் சரிந்தது. குறிப்பாக தமிழகத்தைச் சேர்ந்த வாஷிங்டன் சுந்தரின் சுழலை சமாளிக்க முடியாமல் இங்கிலாந்து அணி வீரர்கள் அடுத்தடுத்த விக்கெட்டுகளை இழந்தனர். இறுதியில் இங்கிலாந்து அணி 62.1 ஓவர்களில் 10 விக்கெட் இழப்பிற்கு 192 ரன்கள் மட்டுமே எடுத்திருக்கிறது. இங்கிலாந்து அணி தரப்பில் ஜோ ரூட் 40 ரன்களும், பென் ஸ்டோக்ஸ் 33 ரன்களும் அதிகபட்சமாக எடுத்தனர். இந்திய அணி தரப்பில் வாஷிங்டன் சுந்தர் 4 விக்கெட்டுகளும், அதே போல ஜஸ்பிரித் பூம்ரா மற்றும் முகமது சிராஜ் தலா 2 விக்கெட்டுகளையும், நிதிஷ்குமார் ரெட்டி, ஆகாஷ் தீப் தலா 1 விக்கெட்டுகளும் எடுத்தனர். பின்னர் 193 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் இந்திய அணி தனது இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்க இருக்கிறது. குறிப்பாக இன்னும் நாளைய ஒரு தினம் ஒரு நாள் மீதம் இருக்கக்கூடிய சூழ்நிலை 193 ரன்கள் இலக்கு என்பது மிகவும் எளிதான இலக்கு. ஆகவே இந்திய அணிக்கு வெற்றி வாய்ப்பு என்பது பிரகாசமாக இருக்கிறது. குறிப்பாக லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தை பொறுத்த வரைக்குமே இதுவரை இந்திய அணி 19 போட்டிகளில் இங்கிலாந்து அணிக்கு எதிராக விளையாடுகிறது. அந்த 19 போட்டிகளில் 3 போட்டிகளில் மட்டுமே வெற்றி பெற்றிருக்கிறது. 12 போட்டிகளில் தோல்வி அடைந்திருக்கிறது. 4 போட்டிகளில் டிரா அடைந்திருக்கிறது. கடைசியாக 2021ஆம் ஆண்டு லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் இந்திய அணி இங்கிலாந்து அணியை வீழ்த்திருக்கிறது. இந்த நிலையில மீண்டும் இங்கிலாந்தை வீழ்த்துமா என்ற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் எழுந்திருக்கக்கூடிய சூழ்நிலை இந்திய அணி இரண்டாவது இன்னிங்ஸை துவங்க இருக்கிறது. முத்துக்குமார், தகவல்களுக்கு நன்றி.